எவ்ரிவான் ஒரு சின்ன பதிவு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப அழகான ஒரு வில்ல. கையை மெதுவாக தட்டினோம்னா சவுண்டு கேட்காதுங்க, அதுவே வேமா தட்டினோம்னா நல்ல சவுண்டு கேட்கும். அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கையை கோத்து ரொம்ப அன்பா ஆதரவா ரெண்டு பேருமே உழைக்கிறாங்க, ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்றாங்க அப்படின்னா அந்த குடும்பமே அவ்வளோ அழகா இருக்குங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து சோஷியல் மீடியால இருக்கிறதுனால நிறைய பேர் நினைப்பீங்க இது ஒரு பெரிய விஷயமா நீ சொல்லிட்டு இருக்கியா, எல்லா பொண்டாட்டிக்கு பிரச்சனை ஹஸ்பண்ட் தான் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயங்கள்ங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன அப்படின்னா நான் சோஷியல் மீடியால இருக்கிறதுனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு நிறைய இடைஞ்செல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நம்மளை வந்துட்டு நம்ம என்னதான் கரெக்டாக இருந்தாலும் நம்மளை சித்தரிக்கிறதுக்குனே ஒரு அஞ்சலி விஜயராசிகள்லாம் சுத்திட்டு இருக்கும், ஒரு கூட்டம் சுத்திட்டே இருக்கும். நம்மள அசிங்கமா பேசுறது, நம்மள வேற மாதிரி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது ரீசெண்டா ஒரு விஷயத்தை நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனேன், பயப்படல டிஸ்டர்ப் ஆனேன். என்னோட வேலையில என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னடா எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கான், பிளாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை, அந்த விஷயத்தை பத்தி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, போன்ல கன்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துல என் ஹஸ்பண்ட் அங்க இருந்து ஆளை காணும். 15 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அவனோட ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போய் ஒரு சில பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே என் கையை பக்கத்துல கூப்பிட்டாங்க. போன பக்கத்துல வந்து என் கையை பிடிச்சிட்டு, அம்மோ நீ வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறடி, நீ வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு, ஆனா இந்த இடத்துல வந்து நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற, என் பொண்டாட்டி வந்து ஃப்ரீயா வேலை செய்யணும், உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன், நீ தைரியமா வேலை செய், நீ யாரு என்னங்கிறது எனக்கு தெரியும், மத்தவன் எவனும் சொல்லணும் அவசியம் கிடையாது, நான் உன்னை நம்புறேன், நீ தைரியமா ஒர்க்க மட்டும் பாரு, உனக்கு எல்லா பிரச்சனைக்கும் நான் இருக்கேன், வேற என்னங்க வேணும். அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு.